இயேசு கிறிஸ்து எதற்காக சிலுவையில் தன்னையே ஒப்பு கொடுத்த பலியாக இறக்க வேண்டும்? எதற்காக சிலுவை மரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறக்க வேண்டும் என்றால், ஏதோன் தோட்டத்தில் ஆண்டவர் உருவாக்கிய அந்த தோட்டத்தில் முதல் மனிதன் செய்த முதல் பாவம் மரத்தில் இருந்து வந்தது. எனவே அந்த பாவத்திற்கு பரிகாரமாக இயேசு கல்வாரி மலையில் மரத்தாலான சிலுவையில் தன்னை பலியாக ஒப்பு கொடுக்கின்றார். கடவுளைப் போல் மாற வேண்டும் என்கின்ற பேராசையினால் மனிதன் முதல் பாவத்தை செய்கின்றான், கீழ்ப்படியாமல் இருக்கின்றான். எனவே அங்கே கீழ்ப்படியாத அந்த ஜென்ம பாவத்திற்காக சிலுவை மரத்தில் ஆண்டவர் தன்னை ஒப்பற்ற பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார். இரண்டாவதாக, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய கரங்கள் எதற்காக சிலுவையில் ஆணிகளால் குத்தப்பட்டு அறையப்பட்டு கிழியப்பட்டு தன்னுடைய மகா பரிசுத்த ரத்தம் சிந்தப்பட்டு சாக வேண்டும் என்றால், ஆண்டவர் உருவாக்கிய ஆண்டவர் படைத்த ஏவாள் தன்னுடைய கரங்களால் உண்ணக்கூடாத கனியை பறித்ததால் சாவு வந்தது. அந்த பாவம் ஏவாளுடைய கரங்களால் வந்தாலும் ஆண்டவர் தன்னுடைய கரத்தை சிலுவை மரத்தில் ஆணிகளால் துளைத்து தன்னுடைய மகா பரிசுத்த ரத்தத்தை சிந்தி இறந்தார். மூன்றாவதாக, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய கால்கள் ஆணிகளால் துளைக்கப்பட்டு அவருடைய மகா பரிசுத்த ரத்தம் சிந்தப்பட்டது. எதற்காக கால்கள் துளைக்கப்பட்டது என்றால், அதற்கு முக்கிய ஒரு தீர்க்க தரிசனமாக எசாயா எழுதிய புத்தகத்தில் பார்க்கின்றோம். அதிகாரம் 52:7 படிக்கின்றோம் இவ்வாறாக: நற்செய்தியை அறிவிக்கவும், நல்வாழ்வை பலப்படுத்தவும், நலம் தரும் செய்தியை உரைக்கவும், விடுதலை பறைசாற்றவும், சீயோனை நோக்கி உன் கடவுள் அரசாளுகின்றார் என்று கூறவும், வருவோரின் பாதங்கள் மலை மேல் எத்துணை அழகாய் இருக்கின்றன. அவருடைய பாதங்கள் சீயோன் மலை மீது என்றால் கல்வாரி மலை மீது ஆணிகளால் துளைக்கப்பட்டு அவங்களுக்கு கல்வாயாக துளைக்கப்பட்டது. தொடக்க நூல் 2:22 படிக்கின்றோம். ஆதாமின் விழா கிழிக்கப்படும் பொழுது ஏவாள் என்ற ஆதி பெற்றோர் முதல் பாவமாக உருவாக்கப்பட்டது. இங்கே சிலுவையில் ஆண்டவருடைய விழா எலும்பு குத்தப்பட்டு மகா பரிசுத்த ரத்தமும் தண்ணீரும் வெளிவரும் பொழுது அங்கே திருச்சபையும் ஆண்டவர் உருவாக்கிய புனித அருட்சாதனங்களும் உருவாக்கியது. முதல் பெற்றோர் செய்த அந்த பாவத்திலிருந்து எல்லாருடைய பாவத்திற்காக ஒப்பற்ற மாசற்ற பலியாக ஆண்டவர் சிலுவையில் தன்னையே உடைத்து நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக அவருடைய மகா பரிசுத்த ரத்தத்தை சிந்தி பலியாக ஒப்பு கொடுத்தார். சிலுவை மீட்பின் அடையாளம். இது ஆண்டவரால் நமக்கு கொடுக்கப்பட்ட மீட்பின் அடையாளம். இதனால்தான் மனிதர்கள் பாவத்திலிருந்து மீட்கப்பட்டார்கள்.